இருப்பதே ஒரு லைஃப் அடிச்சு கச்சஸ் போனதெல்லாம் போகட்டண்டா தேவையில்லை டியர்ஸ். ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டார் ஒரு ஃபோன் பண்ணி விஷயக்கு நல்லா பண்ணுறீங்க, ஓகே இவன் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணுறனா அதுலேருந்து கிராக் பண்ணி இவனுக்கு ஒரு ஃபிலிம் சான்ஸ் கிடச்சிருக்கு, அதை பிடிச்சி அந்த பையன் இங்கே வந்திருக்கான் அப்படிங்கும்போது அதை கூப்பிட்டு அது என்ன இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே குடும்பஸ்தன் வேற மாதிரி போயிட்டுருக்கு. எப்படி இருக்குது இந்த ஃபீல்? குடும்பஸ்தன் ஒரு பெரிய ஃபீச்சர் ஃபிலிம். சுற்றி இருக்க எல்லாருமே ஹைலைட் பண்ண விஷயம் கவனமாக பண்ணு, பீப்புளுக்கு அந்த பல்ஸ் தெரிஞ்சு பண்ணணும், அந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக்ஸ் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் கரெக்டாக சேனலைஸ் பண்ணி படத்தில் அது ஒர்க் ஆகிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு படமே ஒரு காமெடி படம், அவ்வளோ ஒன்றும் ஈஸி இல்லை காமெடி படங்களுக்கு மியூசிக் பண்ணுறது. எப்படி அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்திருக்கும்ல? ஃபிலிமாகவே காமெடி ஃபிலிம் மியூசிக் பண்ணுறவங்களுக்கு ட்ராஜடி அது. ஸோ லைக் எங்கே க்யூஸ் எடுத்து எங்கே ஸ்டாப் பண்ணோங்கிறது தெரியாது. ராஜேஸ்வர் வரும்போதே ரிப்பிட்டேட்டிவாக எதுவும் வேண்டாம், இதுக்கு முன்னாடி காமெடி ஃபிலிம்ஸ்க்குன்னு ட்ரீட் பண்ண எந்த டெம்ப்ளேட்ஸ்குள்ளேயும் போகாமல் நம்ம எப்படி காமெடி பண்ண முடியும், காமெடி மியூசிக் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ காதல் அது லைஃப்பில் எப்படி போயிருந்துச்சு? ஏன்னா ஒரு பக்கம் பேஷன், ஒரு பக்கம் காதல் இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், அது எப்படி ரெண்டையும் மேனேஜ் ரெண்டு அந்த இறுதி சுற்றில் மாதவன் சார் சொல்லுவார், ரெண்டு கண்ணுங்கிற மாதிரி. உண்மையாலுமே பேஷன் ஒரு பக்கம்னா இந்த பக்கம் என்னோடய காதலும் அந்தளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அந்த பேஷனை ட்ரைவ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த காதலாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே சீக்கிரம் படம் பண்ணுங்கள் அப்படின்னாரு. அது மட்டும்தான் என் காதில் இருக்குது, கட் பண்ணால் இங்கே இருக்கேன் அப்படி வச்சுக்கலாம். அஜித் சார் சொன்னார், அதனால தான் அவர் கிரேட். அண்ட் இப்போ பத்மபூஷன் அஜித். ஸோ ஈரோடுலேருந்து கிளம்பி சென்னை ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டாக தன்னோட கெரியரை ஆரம்பித்து போகிற போக்கில் அஜித் சாருக்கு ஒரு பாட்டை எழுதுறது மட்டும் கிடையாது, அதை பாடி சக்ஸஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மியூசிக் டைரக்டராக புது அவதாரம் எடுத்திருக்கிற குடும்பஸ்தன் படத்தோட மியூசிக் டைரக்டர் வைசாக் அண்ணன் தான் இப்போ நம்ம கூட பேச வந்திருக்காரு. அண்ணன் வெல்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். குடும்பஸ்தன் வேற மாதிரி போயிட்டுருக்கு, எப்படி இருக்குது இந்த ஃபீல்? இந்த ப்ராஜெக்ட் காயின் பண்ணும்போது ஒரு நர்வஸ் இருந்தது. லைக் மணிகண்டன் சார் இதெல்லாமே ஃபஸ்ட்டு டெபியூ ஃபிலிம், என்ன பண்ண போகிறோம், இந்தியன் மியூசிக் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேருந்து அப்படியே கட் பண்ணால் குடும்பஸ்தன் ஒரு பெரிய ஃபீச்சர் ஃபிலிம். சுற்றி இருக்க எல்லாருமே ஹைலைட் பண்ண விஷயம் கவனமாக பண்ணு, பீப்புளுக்கு அந்த பல்ஸ் தெரிஞ்சு பண்ணணும், அந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக்ஸ் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் கரெக்டாக சேனலைஸ் பண்ணி படத்தில் அது ஒர்க் ஆகிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செம்மையாக ஒர்க் ஆகிருக்கு. முக்கியமாக காமெடி ட்ராக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண விதங்கள். ஃபஸ்ட்டு படமே ஒரு காமெடி படம், அவ்வளோ ஒன்றும் ஈஸி இல்லை காமெடி படங்களுக்கு மியூசிக் பண்ணுறது. எப்படி அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்திருக்கும்ல? எல்லாருமே சொன்னது அதுதான். லைக் ஃபிலிமாகவே காமெடி ஃபிலிம் மியூசிக் பண்ணுறவங்களுக்கு ட்ராஜடி அது. ஸோ லைக் எங்கே க்யூஸ் எடுத்து எங்கே ஸ்டாப் பண்ணோங்கிறது தெரியாது. இங்கே கவுண்டராக நீங்கள் என்ன மியூசிக் பண்ண போகிறீங்க. பட் என்னென்னா ஃபில்டர்டாக ராஜேஸ்வர் வரும்போதே ரிப்பிட்டேட்டிவாக எதுவும் வேண்டாம், இதுக்கு முன்னாடி காமெடி ஃபிலிம்ஸ்க்குன்னு ட்ரீட் பண்ண எந்த டெம்ப்ளேட்ஸ்குள்ளேயும் போகாமல் நம்ம எப்படி காமெடி பண்ண முடியும், காமெடி மியூசிக் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அந்த ப்ரெஷரை எடுத்துக்காமல் அவங்க என்னை ஹேண்டில் பண்ண விதம் அதுதான் இந்த சக்ஸஸுக்கோட பேஸே அதுதான். நீங்கள் பண்ணுற எல்லா சாங்ஸுமே உங்களை மெயினாக வச்சு உங்களை சுற்றி நடக்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு இருப்பீங்க. இந்த படத்தையும் நீங்கள் அப்படி தான் மியூசிக் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அப்படின்னா இப்போ நீங்கள் மணிகண்டன் சார் கேரக்டரில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மியூசிக் போடுவீங்களோ அதை ப்ராப்பராக போட்ட மாதிரி இருந்துச்சு. நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு இந்த சாங் அப்படின்னா இந்த படத்தில் எதை சொல்லுவீங்க? எதுவுமே என்ன சொல்கிறது, ரொம்ப ஜாலியாக ஒரு நாள் எந்திரிப்போம், சும்மா ஜாம் பண்ணுவோம், ஐயா இது ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள் அப்படின்னா கேட்டுட்டு இதில் இந்த போர்ஷன் ஒர்க் ஆகுது, இது கொஞ்சம் வீக்காக இருக்குது, ஸோ மெலடியாக மாற்றிட்டோம், அப்படி மாறி மாறி மியூசிக்கலாக மாற்றினோம். அதில் எவ்வளோக்கு எவ்வளோ இன்வால்வ்டாக அதை பண்ண முடியுமோங்கிற அந்த ப்ராசஸை ரசித்து தான் பண்ணோம். இது ஹெக்டிக்காக போகிறதுக்கான எந்த பேஸ்லேயுமே அது ஹெக்டிக் ஆகலை. இது இன்னும் வேறு என்ன பண்ணலாம், வேறு என்ன மாதிரி பண்ணலாம் அப்ரோச்சஸ் மாற்றிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 டியூன் கிட்ட கம்போஸ் பண்ணோம். அதுலேருந்து எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி ஒரு மெலடியை ஃபிக்ஸ் பண்ணி அப்படி தான் ஒர்க் பண்ணோம். ப்ராசஸாக எதுவுமே ஹெக்டிக் ஸ்டேஜுக்கு போகல. டே பை டே எப்படி ஒர்க் பண்ணுவோம், அந்த டே பை டே அவங்க கொண்டு வர இன்புட்ஸ் எவ்வளோ முக்கியம், ஐயா இதை சொல்ல போகிறோம். ஸோ அது வாய் வார்த்தைகள்லேருந்து நரேஷன்லேருந்து அது விஷுவல் மீடியமாக மாறும்போது அங்கே ஒன்று கிராக் பண்ணோம். ஸோ அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று கிராக் பண்ணி
லாஸ்ட்டாக தான் லிரிக்கலாக கொண்டு வந்து நிறுத்தணும். ஃபஸ்ட்டு படம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறீங்க. ஜிவி பிரகாஷ் சாரை கூப்பிட்டு பாட வைக்கிறீங்க. இது எப்படி இருந்துச்சு உங்களோட ரேம்பில் ஒரு இது பண்ணுறதுக்கு? ஆக்சுவலாக என்னென்னா சின்ன வயசுலேருந்து நமக்கு ஒவ்வொன்றும் இருக்கும்ல. பட் ஆனால் எங்கேயுமே வந்து நம்ம ஒரு மூவிக்கு மியூசிக் பண்ண போகிறோம், இல்லை ஒரு மியூசிக் டைரக்டர் ஆக போகிறோம் அப்படிங்கிறத நோக்கி இந்த ட்ராவல் இல்லை. ஓகே. இண்டிபெண்டன்ட் மியூசிக்னா அப்படியே வீட்டில் சொல்லி சொல்லி வந்து அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேஜில் ஓகே அதுக்கான டீம் அமைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ஃபிலிம் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ஃபிலிம்னா அதை சுற்றி அட்லீஸ்ட் ஒரு 100 பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கான டீமு அந்த ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே நம்ம ஒரு ஃபிலிம் பண்ணுவோம் கண்டிப்பாக அப்படின்னு இந்த இயர் ஆர் நெக்ஸ்ட் இயர் பண்ணுவோம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டாக என்னென்ன யார் யார் பாட வைப்போம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு லிஸ்ட் இருக்குல்ல. ஒரு மெலடினா ஜிவி சார், ஒரு ஜாலியான பாட்டுனா இப்படி இப்படி நிறைய லிஸ்ட் இருந்தது. அப்ரோச்சாக அவங்க மாற்றினாங்க. மெலடி தான், பட் ஸ்டில் ஒரு ஓப்பனிங் சாங், ஒரு ஜாலியான ஒரு அப்படியே ஒரு ஃப்ளோ ஆகிற ஒரு பாட்டு, அது யார் பாடலாம் அப்படிங்கும்போது லிஸ்ட்டு வச்சுன்னா லிஸ்ட்டை ஷஃபில் பண்ணோம். இது வந்து ஜிவி சார் பாடலாம், இது வந்து ஷான் சார் பாடலாம், அப்படி ஷஃபில் பண்ணி மியூசிக்காக பண்ண சேம் அப்ரோச் தான் சிங்கர்ஸ்க்கும் பண்ணோம். ஓகே. நான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். லிரிக்ஸ் எழுதுறீங்க, மியூசிக் பண்ணுறீங்க, பாடுறீங்க. எது ஈஸியாக இருக்குது, எது கஷ்டமாக இருக்குது? எல்லாத்தையும் ரசித்து பண்ணுறீங்கன்னு தெரியுது. பட்டு எது ரொம்ப டைம் எடுத்துக்குதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஆக்சுவலி மியூசிக் ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு தான் டைம் எடுக்குது. ஓகே. கம்போஸ் பண்ணுறதும் லிரிக் எழுதுறதும் ஆன் ஸ்பாட்டில் நடந்துடும். அது நான் கம்போஸ் பண்ணும்போதே லிரிக் போட்டுருவேன். மேபி டம்மியாக போட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுறேன். அது என்னோட இண்டிபெண்டன்ட்க்கு அது அப்படி இருந்தது. ஃபிலிம்க்குங்கும்போது உட்காந்து ஒரு ஒரு இன்னொரு ஒப்பீனியன் கேட்டு நம்ம ஒர்க் பண்ணோம். இது ஒர்க் ஆகணும்னு. ஏன்னா ஹெட்ஸ்அப் எப்படி இருக்கும்னா, மேஜராக எல்லோரும் சொல்கிறது, நீங்கள் ஃபிலிம் மியூசிக் பண்ணும்போது இன்னொருத்தரோட வியூக்கு நீங்கள் ஒர்க் பண்ணோம், அது கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும் அப்படின்னு. பட் ஆனால் அது ப்ரெஷரை தாண்டி அவங்க அதில் கிளியர் அந்த விஷன் தான் முக்கியம். அவங்க அதை என்னவா டெலிவர் பண்ண நினைக்கிறாங்கங்கிறது ஆப்வியஸ்லி அந்த டைரக்டர் ஷூஸில் இருந்து பார்க்கும்போது தான் தெரியும். ஓகே இதுதான் அந்த கேரக்டர். ஏன்னா அவங்க கேரக்டர்ஸை எழுதிட்டு வரவங்க. அவன் நவீனுங்கிற கேரக்டர் என்னெல்லாம் சொல்ல போகிறான், அவனோட வாழ்வியல் எதை சுற்றி இருக்குங்கிறது என்னை விட கிளியராக அந்த டைரக்டருக்கு தெரியும். ஸோ அந்த டைரக்டர்கிட்டேருந்து வர்றத ப்ரெஷர் இல்லாமல் இன்புட்ஸாக எடுத்த ப்ராசஸ் தான் இது ஈஸ் அவுட் பண்ணிச்சு. ஓகேண்ணே. இந்த சாங் மியூசிக் எல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு மணிகண்டன் என்ன சொன்னார்? ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ரெஷ்ஷாக ஒன்று பண்ணலாம், புதுசாக ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா 2 படம் ஆல்ரெடி அவர் பண்ணிட்டாரு, ஷான் சாரை வச்சும் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதில் எல்லாமே டெபு, அவரை தவிர எல்லாமே டெபுன்னு வச்சுக்கோங்களேன். மக்களைட்ஸ் டீமே அது அவங்க எல்லாமே டெபு. அதில் என்னையும் வந்து எடுக்கிறதெல்லாம் வந்து லைக் அவர் இருந்த ஃபார்முக்கு இட்ஸ் அ ஹை ரிஸ்க் விஷயமா எல்லாருமே நினச்சி சொன்னது தான். ரொம்ப ரிஸ்க்காக எடுக்கிறீங்க, பார்த்து கவனமாக. பட் அந்த ரிஸ்க்கை எங்கேயுமே என் மேலே போடலை. ஓகே. அது அவன் வேலை, அவனுக்கு தெரியும். அவனுக்கும் படம். ஸோ அது என்னவா டெலிவர் பண்ணமோ ஹீ நோஸ் த பல்ஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆணித்தனமாக பிலீவ் பண்ணாங்க. ஒரு மியூசிக் டைரக்டர் சாங்கை எப்படி கம்போஸ் பண்ணுவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆசை இருக்குது. ஓகே. முக்கியமாக வைசாக் அந்த ரேண்ட்டு அதுதான் முக்கியமாக அவருக்கு. அதுலேருந்து எப்படி அந்த சாங்காக அது கன்வெர்ட் ஆகுது? ரேண்ட் வந்து ஒரு 2 பேரோட மெசேஜ் தான். நானும் விக்னேஷ் ஸ்ரீகாந்தும் பேசிக்கிறோம். அப்போது விக்னேஷ் ஸ்ரீகாந்த் வந்து நம்ம ஒரு பாட்டு பண்ணலாம் ஐயா அப்படின்றாரு. நான் ரெடி தான், நீங்கள் தான் இன்னும் ரிப்ளை பண்ணல அப்படிங்கும்போது, ஆமாம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், பட் என்ன பண்ணுறது, மனநிலை மல்லாக்க கிடக்குது நண்பா அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனார். அது மீட்டராக இருந்துச்சு. இது நல்லா இருக்குது, இது டெவலப் பண்ணுவோமா அப்படின்னு. அப்படியே டப்புன்னு என்னென்ன வருதோ அது எல்லாமே டைப் பண்ணி அனுப்புனார். நான் அப்படியே இங்கேருந்து கிட்டார் எடுத்து வாசித்து அனுப்புனேன். ஒரு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே அந்த பாட்டு கம்போஸ் ஆகி முடிஞ்சு பாடிட்டீங்கன்னா. மனநிலை மல்லாக்க கிடக்குது நண்பா, இந்தின நிலை தள்ளாடி தவிக்குது நண்பா, இல்லாத சோகம் எல்லாம் கூடி வந்து காது மேலே ஏறி செய்யும் போது, பொல்லாத காதல் காஜு கெரியர் கடமை எதுவும் இங்கு ஏற்றம் கண்டிடாது, நான் புலம்ப வந்து நிற்கிறான் யாரான்ட்ட கொஞ்சம் கேளு, மனங்குழம்பி வந்து நிற்கிறான் யாரான்ட்ட கொஞ்சம் கேளு, நெஞ்சு நிரம்பி வந்து நிற்கிறான் சோக கதையை கேளு, விழி தழும்பி வந்து நிற்கிறான் யாரான்ட்ட கொஞ்சம் கேளு. சூப்பர். உங்களோட அந்த ரேண்ட்டு, காக்கா கதை கேட்டிருக்கேன், இதெல்லாம் இப்போ வந்திருந்தாலும் ஆரம்பத்தில் நீங்கள் சென்னை வந்த உடனே
ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் பண்ண சாங் வந்து மதராசி. ஆமாம். 2015 நெனைக்கிறேன். ம். ஸோ அது எப்படி கம்போஸ் பண்ணிட்டு தான் சென்னையே வந்தீங்களா? இல்ல சென்னை வருவோங்கிறதுக்காக கம்போஸ் பண்ணிட்டு கொண்டு வந்தீங்களா? அங்கே வந்து எப்படின்னா வீட்டிலேருந்து சொல்லாமல் ஓடி போய் ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் பீட்டெல்லாம் போட்டு. ஸோ இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். என்ன என்ன பண்ணுவேன், உனக்கு உனக்கு என்ன வரும், அதுனா அது அது ஒரு ப்ராசஸில் மியூசிக் வருமா, கம்போஸ் பண்ண வருமா, லிரிக்கா, பாடுறியான்னு இந்த நாளையுமே பண்ணி ஒரு ஒரு சின்னதாக ஒரு வெர்ஷன் காமிச்சிட்டேன். அப்போ வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி ஓகே ஏதோ சம்திங் ரொம்ப பெருசாக இல்லைனாலும் ஏதோ ஒரு ஸ்பார்க் அந்த காமிச்சு அது அப்ரூவல் வாங்குற அளவுக்கான ஒரு கான்டென்ட்டாக அது இருந்தது. ஸோ அதுலேருந்து கட் பண்ணால் நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். இங்கே வினோன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருந்தான். ஸோ அவன் அதை ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு, நீ சென்னை வா, இங்கே வந்து நீ பண்ணு, நீ நல்லா வருவ, ஒரு மாதிரி ஒர்க் ஆகும்னு தோணுது, நீ தைரியமாக வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சென்னை வர்றதை ஒரு ஒரு பாட்டாக மேக் பண்ணோம் அப்படிங்கிறது தான். ஸோ சென்னை என்னெல்லாம் சொல்லும், அது அது எல்லாத்தையுமே காயின் பண்ணி அப்படியே 2 பண்ணது. லைன் பாடிட்டீங்கன்னா? சென்னை எங்க கோட்டடா, சுதி ஏத்து நம்ம பீட்டடா, சொன்னாலும் புரியாது, வர்ணிக்க வார்த்தை கிடையாது. அப்பவே வீசும் காத்து இந்த மாரி லவ் சாங்குமே லவ் ட்ராக்ஸும் பண்ணியிருக்கீங்க. யாரோ வரைக்கும் லிரிக்ஸ் எழுதியிருக்கீங்க ஆமாம். லவ்வுக்கு. ஸோ காதல் அது லைஃப்ல எப்படி போயிருந்துச்சு? ஏன்னா ஒரு பக்கம் பேஷன், இன்னொரு பக்கம் காதல் இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம். அது எப்படி 2யும் மேனேஜ் பண்ணீங்க? எப்படி கொண்டு போனீங்க? அந்த இறுதி சுற்றில் மாதவன் சார் சொல்லுவார், 2 கண்ணுங்கிற மாதிரி. உண்மையாலுமே பேஷன் ஒரு பக்கம்னா, இந்த பக்கம் என்னோட காதலும் அந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த பேஷனை ட்ரைவ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த காதலாக இருந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு இடத்துலையுமே நீ அந்த பேஷனை விட்டு கொடுக்கணும், இல்லை அது ஒரு ஒரு கனவு கோட்டை, அது நீ வந்து அங்கே போக முடியாது. ஏன்னா என்கிட்ட பேசின வார்த்தையே, நீ ஒரு பெரிய அவார்ட் ஷோவில் இருக்க, நான் அந்த அவார்ட் ஷோவில் உன் பக்கத்தில் நீ இதுக்கு நின்றுட்டுருக்கேன், இதுக்கெல்லாம் காரணம் என் ஒய்ஃப் அப்படின்னு நீ சொல்கிற மாதிரி நான் ஒரு கனவு கண்டேங்கிறது தான் நாங்கள் அதிகமாக இந்த இந்த ட்ரீமை நோக்கி பயணிக்கும் போது பேசின ஒரு விஷயம். இன்றைக்கி நான் அந்த படம் ஃபஸ்ட் டைம் எல்லாம் கை தட்டுறாங்க, எல்லாம் ஓகே. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதும் ஷி நோஸ். அப்போ சொல்லும்போது இதெல்லாம் முடிச்சு எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னோன்னா, உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு நாள் நான் உனக்கு நைட்டு காலில் பேசினோம், நான் ஒரு ஈவினிங்காக தூங்கி எழுந்திரிச்சிட்டு உனக்கு கால் பண்ணேன். அப்போ சொன்னேன், நான் ஒரு கனவு கண்டேன், அதில் இதெல்லாம் நடந்துச்சு, நீ அப்படி வாங்குற மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன்னேன். ஸோ மேபி அந்த கனவு பழிக்கிறதுக்கான கூடிய சீக்கிரம் ஸ்பேஸில் இந்த வந்துச்சு. படத்துலயே. கண்டிப்பாக. ஓகே. நான் இப்போ வந்து மதராசி சாங்க்கு அப்புறமா நீங்க ஈரோடுக்கு ஒரு ஆந்தம் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். சொந்த ஊருக்கு. ஸோ ஆமாம். நான் கேட்ட வரைக்கும் அந்த ஆந்தம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி ஆந்தம் வந்து நான் ஒரு ஃபார்மேட்டாக பண்ணிருந்தேன். அந்த பீரியடில் வந்து மீம் கிரியேட்டர்ஸ் ஆந்தம், இப்படி ஒவ்வொன்றா ஆந்தம்ஸை கையில் எடுத்தேன். ஜல்லிக்கட்டு ஆந்தம், இப்படி ஆந்தம் பண்ணிட்டுருக்கும்போது சரி ஓகே, அப்போ கேட்டாங்க, அப்போ ஈரோடுக்கு ஒன்று பண்ணேன். அப்படிங்கும்போது ஈரோடு ஆந்தம்னு ஒன்று பண்ணி ரிலீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் உட்காந்து யோசித்து காக்கா கதை பண்ணோம். ஸோ நான் வந்து அதை என்ன சொல்கிறது, அப்போ இருந்தது ஃபினான்ஷியலி அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ்க்கு நடுவில் மியூசிக்கலாக எப்படி ட்ரைவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ லாக்டவுன் வந்துச்சு. தென் காக்கா கதை, இதெல்லாம் வந்து துணிவு முடிஞ்சு இந்த படம் வருது. துணிவு பேரலி முடிஞ்சு அதோட வேவ் இருக்கும்போது இந்த படம் வந்துச்சு. ஸோ ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம். பிகாஸ் என்னென்னா பெரிய படம், ஃபஸ்ட்டு படம், நம்ம வந்து இதை எவ்வளோக்கு எவ்வளோ கான்ஷியஸாக பண்ணணுங்கிறது நான் அந்த பக்கம் பண்ணி வச்சுட்டோம். மியூசிக் வீடியோஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். பட் ஸ்டில் ஹோல்ட் பண்ணி இந்த படத்தை ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம். படத்தை முடித்து அது ப்ராக்ரெஸ்ஸாக இது பண்ணோம். அந்த டைம் எடுத்து பண்ணனால தான் படம் இந்தளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்னு நினைக்கிறோம். எஸ். ஒரு 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 ஹோல் த ரஷ்ல நான் வந்து படத்தையும் பண்ணி நான் இதையும் பண்ணி அப்படி 2லேயும் ஓடாமல் ஸ்டே பண்ணி ஓகே ஃபஸ்ட்டு படத்தை முடிப்போம், பேரலலி கிடைக்கிற கேப்பில் அதுக்கடையில் மியூசிக் வீடியோஸ் ஷூட் பண்ணுவோம். அந்த 1 இயரில் இது எல்லாமே முடிச்சிட்டோம். ஒரு கொலாபாக ஒரு மியூசிக் வீடியோ ஷூட் பண்ணோம், பேரலலி இன்னொரு மியூசிக் வீடியோவும் முடிச்சிட்டோம். அது முடிஞ்சு இந்த படத்தோட ஒர்க்ஸையும் முடித்து ஸ்கோர்ஸும் முடித்து வரதுக்கு கரெக்டாக ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. ஓகே. நீங்கள் துணிவு படத்தை பற்றி பேசுகிறீங்க. அஜித் சார் அவர் என்ன சொன்னார் ஃபஸ்ட்டு அந்த சில்லா சில்லா காசைதான் கடவுளோட கேட்டுட்டு, அண்ட் அந்த லிரிக்ஸ் வந்து எப்படி பிடிச்சிங்க? ஏன்னா ரொம்ப ட்ரெண்டியாகவும் இருந்துச்சு, எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கக்கூடியதாகவும் இருந்துச்சு. அது வந்து வினோத் சார் சொன்னது தான். ரொம்ப காக்கா கதை இதுவும் கேட்டுட்டு அவங்க சொன்னது ஒர்க் ஆகுது பேட்டர்னு. ஸோ இந்த பேட்டர்னுக்குள்ளேயே இந்த கான்டென்ட்டை சொல்ல முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். ஸோ காசிதான் கடவுளாக்கு அந்த பழைய பாட்டோட ரெஃபரன்ஸ் வச்சுங்க. பட் நியூ ஜென்னாக ஏதாவது ஒன்று வேணும்.
சிலா வந்து எதுவும் கிடைக்கலன்னா முடிஞ்சு அவங்க கேட்டு இந்த மாதிரி ஜாலியாக ஒரு பாட்டு அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 ரெஃபரன்ஸஸையும் வச்சு இதுக்குள்ளே என்ன கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த மெலடிக்கு நம்ம ஃபஸ்ட் டைமாக எனக்கு தெரிஞ்ச நான் இன்னொருத்தங்க மெலடிக்கு நம்ம எழுதியிருக்கோம். ஜிப்ரான் சாரோட மெலடிக்கு நம்ம எழுதுகிறோம். ஸோ அப்படியே அவங்க எல்லாரும் இன்புட்ஸ் கொடுத்து தான் அந்த இது. அது சார் ரிசீவ் பண்ணிக்கிட்ட விதம் வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டார் ஒரு ஃபோன் பண்ணி விஷாக் நல்லா பண்ணுறீங்க. அவர் ஃபோன் பண்ணாலே அது எவ்வளோ பெரிய செய்தின்னு எல்லாருக்குமே தெரியும். ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, சூப்பராக பண்ணுங்க. இதோட நிறுத்தியிருக்கலாம் அவர். இல்லாமல் அப்போ கூப்பிட்டு என்னை அவ்வளோ வெல்கம் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணுறதே அவர் தான் எனக்கு. டோரை ஓப்பன் பண்ணி என்னை வெல்கம் பண்ணி ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு என்ன ஏது எல்லாத்தையுமே நீங்கள் இண்டிபெண்டன்ட் மியூசிக் எப்படி பண்ணுறீங்க, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்ன உங்களுக்கு அதில் ஃபினான்ஷியலாக உங்களால் ஸ்டேபிள் ஆக முடியுதா, கெரியராக அது ஸ்டேபிள் ஆக முடியுதா, ஃபேமிலி அதை எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க, இப்போ நீங்கள் இதை வந்து சினிமான்னு இல்லாமல் இன்னொன்று விஷயத்த நீங்கள் அதை எப்படி அக்செப்ட் பண்ண வச்சுக்கிட்டீங்க, இல்லை நீங்கள் எப்படி அதை பிலீவ் பண்ணீங்க அப்படின்னு. சார் அதெல்லாம் பண்ணனால தான் இந்த சான்ஸ் எனக்கு கிடச்சிது சார். அதை நீங்கள் அதை பியூட்டிஃபுல்லாக கிராக் பண்ணியிருக்கீங்களா, அதுதான் அந்த ப்ராசஸ்ன்னு வந்து என் பாட்டு நல்லா பண்ணியிருக்குப்பா சூப்பர் அப்படின்னு அவ்வளோதான் கான்டென்ட் நல்லா பண்ணியிருக்கீங்க நல்லா பண்ணுங்க ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை முடிச்சிருக்கலாம். பட் அதை மீறி இந்த ப்ராக்ரஸ் இருக்குல்ல அதை அவர் யோசிக்காமல் அதை பண்ண முடியாது. ஓகே இவன் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணுறனா அதுலேருந்து கிராக் பண்ணி இவனுக்கு ஒரு ஃபிலிம் சான்ஸ் கிடச்சிருக்கு, அதை பிடிச்சி அந்த பையன் இங்கே வந்திருக்கான் அப்படிங்கும்போது அதை கூப்பிட்டு அது என்ன இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே சீக்கிரம் படம் பண்ணுங்க அப்படின்னாரு. அது மட்டும்தான் என் காதில் இருக்குது, கட் பண்ணால் இங்கே இருக்கேன் அப்படி வச்சுக்கலாம். அஜித் சார் சொன்னார் செஞ்சிட்டீங்க, அதனால தான் அவர் கிரேட். அண்ட் இப்போது பத்மபூஷன் அஜித் குமார். ஸோ ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் துணிவு அதுக்கப்புறமா ஒரு பெரிய மூமெண்ட் அப்படின்னா இந்த படம் குடும்பஸ்தன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் என்ன? இதுக்கப்புறம் அதான் அந்த நீங்கள் கேட்ட இண்டி ட்ராக்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. ரேண்ட் இருக்குது, ராங்வேயோட மியூசிக் வீடியோ இருக்குது. அது போக காலம் போன காலத்தில் இந்த மாதிரி ஒரு இபியே இருக்குது, ஒரு 6 சாங்ஸ் வச்ச ஒரு இபி இருக்குது. ஸோ அதோட ஒர்க்ஸும் பேரலி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் இன்னும் அதிகமாக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் சவுண்ட்ஸ்கேப்பாக அதை பிரேக் பண்ணி அதில் ஒர்க் பண்ணிவிட்டு அண்ட் தென் பேக் டு ஃபிலிம்ஸும் இந்த பக்கம் ஸ்டோரிஸ் கேட்டுட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணும்போது கிடைக்கும்போது ஒர்க் பண்ணலான்னு. நீங்கள் மியூசிக் கெரியர் அப்படின்னு எடுத்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு உங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? இல்லை கூட இருந்து மென்டார்ஷிப் பண்ணது அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா? இன்ஸ்பிரேஷனாக ஓவரால் மியூசிக் அப்படிங்கும்போது ஓவர் த பீரியட் ஒவ்வொருத்தர் இருந்திருக்காங்க. பட் ஸ்டில் நான் கேட்ட எல்லா இடங்கள்லையும் கேட்ட ஒரு வாய்ஸ்னால் இளையராஜா சார் தான். ஓகே. நான் ஒரு ரேடியோவில் கேட்க முடியும், ஒரு காரில் கேட்க முடியும், ஒரு டீ கடையில் கேட்க முடியும், இப்படி எல்லா இடத்துலையும் கேட்ட அவர் தான். ஓகே இந்த மியூசிக் அப்படின்னு ஒரு விவரம் தெரிஞ்சு நமக்கு ஒரு மியூசிக் அப்படிங்கிற ஒரு அப்ரோச். அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் சார், அனிருத் சார், அப்படியே லூப்பின் ஆகி அவங்க பாட்டெல்லாம் ஜிவி சார், யுவன் சார், இப்படி ஒவ்வொருத்தரோட பாட்டும் கேட்டு தான் இன்றைக்கி இங்கே இருக்கோம். ஓகே. இல்லை அட் லாஸ்ட் எனக்கு என்னோடய இதை நான் வந்து மியூசிக் பண்ணணும்னு வந்ததுக்கு மெயின் ரீசன் ஆதினா. இப்போ இருக்கிற இந்த வைசாக் அப்படிங்கிற கெரியர், ஸோ இது வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு மூவி அப்படிங்கிறத பண்ணியிருக்கீங்க. இதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் படம் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது? ஸோ அஜித் சார், விஜய் சார் இதுக்கப்புறம் முடியாது. ஸோ தெரில, எதுவுமே ட்ரீம் பண்ணி நம்ம இங்கே ட்ரைவ் ஆகி வரல. ஆனால் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தோணும்ல. பட் ஆனால் ஓவர் த போர்ட் நான் முன்னே அதில் கான்ஷியஸாக இருப்பேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒன்று இது எதுவுமே நடக்கலை, அதுவாக அந்த மேஜிக் நடந்துகிட்டே இருக்குல்ல. ஸோ அதில் வர சான்சஸ் எதுவாக இருந்தாலும் இம்பார்ட்டண்ட். நம்ம எல்லாரையும் பார்த்து இந்த சினிமாங்கிற ஹோல் ஸ்ட்ரக்சரையும் பார்த்து தான் நம்ம இதுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ அதுதான் அது எவ்வளோ பெரிய மீடியம்ங்கிறது வெளியே இருந்து பார்க்கும்போது ஒன்று இருக்குது. அதை நான் உள்ளுக்குள்ளே ஒரு வெகுஜன மக்களோடு நான் உட்காந்து பார்க்கும்போது அது வேறையாக இருக்குது. அந்த சீட்டில் நான் அந்த ஒரு சென்டர் ஆஃப் த சீட்டில் போய் உட்காந்து அவங்களோட அதை பார்க்கும்போது இது சினிமா வேறையாக இருக்குது. நான் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணுங்கிறது தான். அதுதான் கண்டிப்பாக அது நடக்கும். கண்டிப்பாக. நான் இது வரைக்கும் நீங்கள் நிறைய சாங்ஸ் பண்ணிட்டீங்க, பட் இதுக்கு பதில் சொல்லுவீங்களான்னு தெரில. இதில் உங்களோட ஃபேவரட் சாங் எது? அடிக்கடி நீங்கள் பாடுற சாங்? அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின். எல்லாருக்குமே காம்ப்ளிகேட்டட் தான், பட் ஒன்று இருக்கும்ல, இது ரொம்ப பிடிச்சி நான் பண்ணேன், இதை நான் கண்டிப்பாக பாடிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ரீசெண்டாக இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சின்ன பையன் கேட்டேன். ஸோ அது நானும் ஹிப்ஹாப் தமிழ் ஆதினாவும் பண்ண ஒரு பாட்டு. அது ஓவரால் என்னோடய ஸ்டோரியவே சொல்லிவிட்டோன்னு வைங்களேன், அந்த மாதிரி ஒரு பாட்டு அது. இப்போது கண்டிப்பாக பாடிடுங்க. ஊருக்கு 4 பேர் கோர சொல்ல 100 பேர்,
யார் என்ன சொன்னாலும் நீ காதா மூடி ஓடு ஓடு, பசியோடு பட்டினியோடு செவிகள் கேட்க பாட்டு பாடு, பல தடைகள் வந்தாலும் தளராதே மச்சான் நீ முன்னேறு, காற்றைப் போல் நீயும் இருந்தால் ஒரு நாளில் உண்மை வெல்லும், உலகெல்லாம் நம் பேர் சொல்லும், நதி போலே நீயும் இருந்தா ஓ, உடைந்து தொலைந்து எழுந்து நிற்போம்பா, தமிழ் தந்த அடையாளம் என் கனவே எனக்கு கடிவாளம், திசை நூறு பறந்தாலும் என் இசையே எனக்கு மொழியாகும், அழியாத கலைதாகம் நான் அழிந்தாலும் அது விதையாகும், கண்மூடி மறைந்தாலும் என் கூடுகளில் என்று கவி பாடும். சூப்பர்ண்ணே. எப்பவுமே உங்க சாங் வந்து எனக்கு கொஞ்சம் யுவன ஞாபகப்படுத்தும். யுவன் வைப் மாரி உங்க சாங் கொஞ்சம் வைபா தான் இருக்கும். தேங்க்யூ. ஸோ அதனால அப்படியே சில்லா சில்லா வைப். இருப்பதே ஒரு லைஃப் அடிச்சு கச்சஸ், போனதெல்லாம் போகட்டும்டா தேவையில்லை டியர்ஸ், புச்சாதா செய்கிறது என்னைக்குமே மாஸ், தினம் தினம் முக்கியம் நம்ம இன்னர் பீஸ், என்னைக்குமே படைச்சவன் தொன்ன நமக்கு, வழியில போராட துணிவிருக்கு, சுத்தி பாரு சந்தோஷந்தான் கொட்டி கிடக்கு, வந்துருச்சு நம்ம காலம் ஏறி கலக்கு, சில்லா 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 இது எல்லாம் நாளும் சில்லா, தில்லா 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 இது நம்மளோட கில்லா. சூப்பர்ண்ணே. புடிச்சத செய்யறது என்னைக்குமே மாஸ். மாஸ். அது உங்களுக்கு, அவருக்கு அவருக்கு அப்படியே பெர்ஃபெக்ட்டா பொருந்திருக்கும். இப்ப கண்டிப்பா. ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு வின் பண்ணிட்டு வந்தாரு. அது அவருக்கு ரொம்ப புடிச்சது. அத மாஸா அது செஞ்சு அது காமிச்சாரு. எவ்வளோ பெரிய விஷயம்னா, இப்போ முகவரியில ஒரு சீன் இருக்கும்ல. உனக்கு புடிச்ச விஷயத்த நீ வந்து தோண்டிட்டே இருப்ப. அந்த அந்த தங்கம் வந்து இன்னொரு 2 அடி தோண்டியிருந்தேன்னா கெடச்சிரும். ஆனா உட்றாத அப்படிங்கிறது இருக்குல்ல. அதுதான் அவரோட ஹோல் லைஃபுமே. ஓகே. அவருக்கு புடிச்ச சினிமா ஒரு பக்கம் அவரு எவ்வளோ தூரம் அத ஃபேன்ஸ்க்காக அப்படின்னு வந்து டிரைவ் பண்ணி இருந்தாலும், அவரோட தனி பேஷனுங்கிறத அவர் ஹைலைட் பண்ணி, இன்னைக்கு அதில போய் பர்ஸ்யூ பண்ணி, இந்தியாக்காக ரெப்ரசன்ட் பண்ணி ஃப்ளாக தூக்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அ அ தெரில. நான் வேற யாரையும் பார்த்ததில்லங்கிறனால சொல்றேன். அது அது ஒரு பெரிய விஷயம் அது. அது எவ்வளோ பேர ஆணித்தரமா நம்ப வைக்கும். உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள நீங்க டிரைவ் பண்ணி போனோன்னு. ஏன்னா எனக்கும் அது பண்ணியிருக்கு. முகவரியில ஓகே. ஒரு மியூசிக் நீங்க பர்ஸ்யூ பண்ணும்போது, முகவரி வந்து எல்லாத்தோட மியூசிக்கில பர்ஸ்யூ பண்ண எல்லாரோட லைஃப்பையுமே அது பிரதிபலிக்கும். அதில சுத்தி இருக்கிற அந்த ஹோல் ஃபிலிமுமே ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் ஒண்ணு காமிச்சிருக்கும்ல. அங்க இருக்கிற எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆ இது என்ன சொல்றது? அவனோட பேஷன நோக்கி அவன் எங்கேயாவது தளரும்போது, அவன தாங்கி பிடிப்பாங்க. இது எல்லாமே என் லைஃப்ல இருந்திருக்கு. ஓகே. ஸோ, அப்படி ஒரு ஒரு வெகுஜன மக்கள்லேருந்து ஒருத்தன் உயரும்போது, அதுக்கான எல்லாத்தையும் குடுத்து, அத அவன கொண்டு போய் ஒரு இடத்துல நிக்க வச்சு அழகு பார்க்குங்கிற ஒரு நம்பிக்கைய குடுத்ததுல, அவரு சினிமால குடுத்ததுல ரொம்ப முக்கியமான படம் எனக்கு முகவரி. அதையே அப்படியே கட் பண்ணி, நான் இங்க ஒரு ரியல் லைஃப்ல பார்த்தேன்னா, இப்ப அந்த ரேஸ முடிச்சுட்டு அவர் அந்த ஃபிளாக தூக்கிட்டு வந்தது. அது பயங்கரமா அவர் செலிப்ரேட் பண்ணியிருந்தாரு. அது அவரோட பெரிய மொமெண்ட். இந்தியன் அவரோட ஸ்போர்ட்ஸ் அவரோட லைஃப்லயே ரொம்ப முக்கியமான மொமெண்ட்டா அது அவருக்கு மட்டும் இல்ல. இந்தியாவுக்கு ஒரு பெரிய பெருமை சேர்த்த மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா ரேஸ்ல இந்தியா பெருசா எதுவும் பண்ணது கிடையாது. அங்க அவரு போயிட்டாரு. சூப்பர். அண்டு இப்போ அஜித் சார். ஸோ அவர பத்தி நெறைய பேசியிருக்கீங்க. ஸோ இப்போ அஜித் சாருக்குன்னு தனியா ஒரு மியூசிக் பண்ண போறீங்க அப்டின்னா, எந்த மாரி பிஜிஎம் பண்ணணும்னு ஆசை இருக்கு? இது ஒரு வந்து உள்ள கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க நீங்க பண்ணும்போதெல்லாம். கண்டிப்பா. அது எனக்கு நான் இப்போ யோசிக்கல. அது நான் அப்போ ஒரு எனர்ஜி கிடைக்கும்ல. ஓகே. அந்த எனர்ஜியில அத பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பா டிஃப்ரெண்ட்டா ஒண்ணு பண்ணணும். எல்லாரும் எல்லாரோட மியூசிக்லயும் நம்ம அஜித் சார பார்த்துருக்கோம். ரஹ்மான் சார், அனிருத் சார், யுவன் சார் இப்படி எல்லா எராலயும் ஒவ்வொருத்தரோட மியூசிக்லயும் நம்ம அஜித் சார பார்த்துருக்கோம். இன்கேஸ் அந்த பேட்டர்ன்ல நானும் வரேன்னா, அது நான் ரொம்ப ரொம்ப பிளெஸ்ட்டா நினைக்கிறேன். அது அந்த ஒரு ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும்போது, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா, சில்லா சில்லா முடிச்சு, நான் ஒரு அப்படியே ரோட்ல நின்னுட்டுருக்கேன். ஒருத்தர் வந்தாரு. அ "ப்ரோ நல்லா பண்ணீங்க. சூப்பர். தல ஃபேன்" அப்படின்னாரு. "சூப்பர் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ" அப்படின்னு. "அ ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ப்ரோ. என் பையன், என் ஃபேமிலி எல்லாருமே போய் சூப்பரா என்ஜாய் பண்ணோம். படத்தில பாட்டு, நான் வீட்ல டெய்லியும் கேட்டுட்ருக்கேன்." ஸோ, அவர் மேல இருக்க அந்த லவ்வ அவங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்கங்கிறது இருக்குல்ல, அத தெரிஞ்சு நான் அவங்க கூட இருந்து அத கம்போஸ் பண்ணணும். ஸோ, இந்த படம் பண்ணும்போது நான் அதுதான் பண்ணேன். ஆஸ் அ ஆடியன்ஸா நான் எப்படி ரசிப்பேன் அப்படிங்கிறத அந்த பல்ஸ வச்சு பண்ணேன். ஸோ, அப்போ நான் அனிருத் சார் ஐ மீன் அனிருத் சார், யுவன் சார் இவங்கெல்லாம் என்னென்ன அ பாயிண்ட்ல போய் நின்னு யோசிச்சிருப்பாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது மேபி எனக்கு அது கிடைக்கும்போது அது தெரியும்.
அது கிடைக்கும்போது நீங்களும் அது எப்படின்னு கண்டிப்பா கேட்பீங்க. கிடைக்கும். கூடிய சீக்கிரம் அது கிடைக்கும்னு நான் கண்டிப்பா, நம்புறேன். கண்டிப்பா. நீங்க வந்து இப்போ ஹிப்ஹாப் ஆதி, யுவன் இவங்களெல்லாம் பார்த்து உள்ள என்ட்ரி ஆனேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தீங்க. இப்போ உங்கள பார்த்து ஒரு சிலர் இன்ஸ்பயர் ஆகி இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்றேன் அப்படிங்கிற மாரி இப்போ வரலாம். அந்த கண்டிப்பா. மாரியான யங்ஸ்டர்ஸுக்கு உங்களோட இது என்னவா இருக்கும்? வர்றவங்களோட சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். வ ஏன்னா ஏதோ ஒரு பேஷன் எங்கேயோ ஒண்ணு கிராக் ஆயிடும். ஏதோ பேக் எடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துரும். பட் அந்த நைட்டு வந்து அத ஷேர் பண்ற ஃப்ரெண்டா இருக்கட்டும், இல்ல ஷேர் பண்ற பேரண்ட்ஸ்க்கா இருக்கட்டும், என்ன இருக்கும்னா, ஐயா போய் ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா ஏன்னா பெரிய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் சுத்தி. நம்ம வந்து ஜெயிச்சவங்க நெறைய பேர் இருந்தாலும், அதுக்கு ஈக்குவலி அங்க ஏதாவது வந்து ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆனதுனால ஏதாவது ஒண்ணு ஆன பீப்பிள் சுத்தி இருப்பாங்க. அது ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கும். ஸோ அந்த சைடு அவங்க எக்ஸாம்பிள் கை நீட்டுவாங்க. பாரு அவனும் அப்படிதான் போனான், அப்படி ஆயிட்டான் பாரு அப்படின்னு. அது அது அந்த மீடியா மேல விழுகிற ஒரு ஒரு பழியாவோ, இல்ல ஒரு அது ஒரு இதாவும் ஒரு குற்றமாவும் அது இருக்கும்ல. அது இல்லாம ஜென்யூனா போய் ஒர்க் பண்ணு. உனக்கு அந்த டேலண்ட் இருக்குன்னா, அது என்னன்னு ட்ரை பண்ணு. நீ கண்டிப்பா ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி அனுப்புறது இருக்குல்ல, அதுதான் முக்கியம். ஸோ அவன் அவனுக்குள்ள இருக்கிற பேஷன எப்படியாவது அத டிரைவ் பண்ணி கொண்டு பட் இத டீல் பண்றது இருக்குல்ல, இந்த சுத்தி இருக்கிற இந்த விஷயங்கள டீல் பண்றதுல தான் ம் அந்த இடத்துல தான் அவன் கிவ் அப்பே பண்ணுவான். அவன் ஜெயிக்கணுமா வேணாமாங்கிறத தாண்டி, ஐயோ! இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணுமேங்கிற இடத்துல தான் அவன் கிவ் அப் பண்ணிருவான். ஸோ இவங்க இத பண்ணலன்னா, அவன் கண்டிப்பா அத பண்ணிருவான். ஓகேண்ணே. இந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எனக்கு புடிச்ச சாங் உங்களோட சாங் எதுவுமே கிடைக்கலண்ணா. ஓகே. அத மட்டும் பாடிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன பார்க்க ஓடி வந்த கடவுளும் தான் ஓடுறான். மனசுக்குள்ள பூட்டி வச்ச ஆசைய எங்க பாடுறேன். கணக்கு போட்டு வாழ ஒரு கால்குலேட்டர் தேடுறேன். வெளிய சொல்ல வார்த்தை இல்ல உள்ளுக்குள்ள வாடுறேன். தம்மா தூண்டு வயிறு அது இன்னன்னமோ கேக்குது. காசு வந்த பின்னே காலு ரெக்கல்லாம பறக்குது. எல்லாம் பார்த்துட்டேன்டா இனி நம்ம காலந்தாண்டா. வந்தா மழை போனா போடா. இந்த மாரி அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்களாண்ணே? காக்கா கதிலேயே இது ஒரு வேர்ட் யாஹ்! வந்திருக்கும். ஸோ இதுலயுமே வந்திருக்கு. அது எப்படி நீங்க புடிக்கிறீங்க? அது எப்படி ஏத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறேன். இல்ல அது ஒரு மெட்டஃபர் தானே அது. ஓகே. ஸோ அது காக்கா கதையில அது மெட்டஃபரா இருக்காது. அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டா போயிடும். இதில வந்து இது ரொம்ப வருஷமா இருக்க ஒரு பழமொழி மாரி அது. வந்தா மழை போனா அப்படிங்கிறது இருக்குல்ல. நான் அந்த போனா இப்போ பாஸ் பண்றேன். அத பாஸ் பண்ணலன்னா என்னவோ அதுதான் அது. சாண்டி அத எப்படி ஏத்துக்கிட்டாரு? அண்ட் சாண்டிக்கும் உங்களுக்குமான மாஸ்டர் நட்பு வந்து நான் நான் இன்னும் திரும்பி கால் பண்ணி மாஸ்டருக்கு நான் இன்னும் தேங்க் பண்ணல. நான் இந்த வீடியோ வழியா தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா, ஆ இப்போ எப்படி ஆ ம ஒவ்வொருத்தங்க பார்த்து பார்த்து சொல்கிறாங்களோ, அதை ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லேயே ஒருத்தர் பார்த்து, டேய் உனக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கு, விட்றாத, ட்ரை பண்ணிட்டே இரு, உன்னால் அதை அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படின்னு ஒன்று சொல்கிறது இருக்குல்ல. ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது வந்து நான் சாண்டி மாஸ்டர் சொல்லுவேன். ஏன்னா அவங்களாம் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் இதுக்குள்ளேயே இருந்து பேக்ரவுண்ட் இல்லாமல் அதை வந்து அவங்களோட டேலண்ட் வழியாக ஜெயிச்ச பீப்புள். டேலண்ட் வழியாக வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேர்ந்தவங்க அவங்கலாம். ஸோ அவங்க சொல்லும்போது ரொம்ப உன்னிப்பா அப்போதைக்கு அப்போ ஓகே. அவங்க பாட்டு நல்லாயிருக்குன்னு அத எடுத்துக்கிட்டாங்க. பாட்டு நல்லாயிருக்குங்கிறனால அதில எஃபோர்ட் போட்டாங்க. சிம்பிளா பண்ணிட்டு போயிருக்கலாம். ஒரு ரோட்ல வச்சு அவரோட டான்ஸ் ஸ்டெப்ஸ வச்சு பண்ணிட்டு போயிருக்கலாம். அவ்வளோ மெனக்கெட்டு அதில ரைட்டிங்லேருந்து உட்காந்து அது எப்படி வரணும்? அது எப்படி போணும்? அது எந்த அளவுக்கு அத கிராஃப்ட் பண்ணோங்கிற வரைக்கும், ஜிபி முத்துவ கொண்டு வந்தது வரைக்குமே அவரோட ஐடியா தான். ஓகே. அதுக்காக அவ்வளோ மெனக்கெட்டாரு அவரு. ஸோ அதுதான் எனக்கு ஒரு பெரிய அடையாளத்த குடுத்தது. அது நாட் ஜஸ்ட் பிகாஸ் பாட்டு நல்லாயிருக்கு, இல்ல வந்து ஸ்கேலா பெருசாகும். அப்படியெல்லாம் அவரு பண்ணதா எனக்கு தெரியல. இந்த பையன்ட்ட ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு. அத கண்டிப்பா இது கொண்டு போய் சேர்க்கணும். உண்மையாலுமே அவரு என்ன ஃபைண்ட் பண்ணனால தான் அத பண்ணாரு. ஆ இன்னைக்கும் மாஸ்டர் கிட்ட ஒரு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ எப்போ ஒரு பாட்டு முடிஞ்சாலும் ஒரு ஷூ வாங்கி குடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமா இன்னொரு ஷூ கிடைக்கணும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா, கண்டிப்பா. அது கூட 3 சாங் வரைக்கும் பண்ணியிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். 2 ட்ராக். தமிழ் ஃபோக்குமே அதுவுமே சாண்டி அதையும் நீங்க மாஸ்டர் ஆமா. ஸோ 3 பாட்டு. அந்த கனெக்டிவிட்டி கண்டிப்பா நல்லாயிருக்கும். கண்டிப்பா. 3மே வந்து அந்த வைபா கொண்டு போவீங்க. கண்டிப்பா ப்ரோ. அண்ட் இப்போ குடும்பஸ்தன்ல வந்து எல்லாருமே ரிங்டோனா வச்சு கேட்டுட்டு இருக்க அந்த பாட்டு. அத மட்டும் கடைசியா பாடிட்டீங்கன்னா அப்படியே நம்ம முடிச்சுக்கலாம். ம். மானம் பறக்குது, ஞானம் பொறக்குது, வாழ்க்கை சறுக்குனா ஊரே சிரிக்குது. சத்தம் வராம அழுதுக்கோ, மொக்க பண்ணாலும் சிரிச்சுக்கோ, ரத்தம் வந்தாலும் தொடச்சுக்கோ, நல்லா இருக்க மாரி நடிச்சுக்கோ. சத்தம் வராம அழுதுக்கோ, மொக்க பண்ணாலும் சிரிச்சுக்கோ,
ரத்தம் வந்தாலும் தொடச்சிக்கோ, நல்லா இருக்க மாரி நடிச்சுக்கோ. அன்னை இப்போ, அன்னை இப்போ, அன்னை இப்போ, ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ. அன்னை இப்போ, அன்னை இப்போ, அன்னை இப்போ, அன்னை இப்போ, அன்னை இப்போ, அன்னை இப்போ, ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ. அண்ணா நீங்க நெறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஜிவி பிரகாஷ், ஆண்ட்ரோல்டன் வரைக்கும். அவங்க எப்படி பார்க்குறாங்க இது? அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு? ஓவரால் ஃப்ரம் ஜிப்ரான் சார், அனிருத் சார், நம்ம துணிவில் தான் ஃபஸ்ட்டு கொலாப் பண்ணுற ஒரு பெரிய மியூசிக் டேரக்டர்ஸ் கூட நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ வந்து அது பேனிக்கை தாண்டி அவங்க கம்ஃபர்ட் பண்ணாங்க. அதாவது தனித்தனியாக இருந்தது. ஜிப்ரான் சார் கூட ஒன்று பண்ணோம், அனிருத் சார் கூட ஒன்று பண்ணோங்கிறது. பட் அது ரெண்டுமே ஒரே படத்தில் நடந்தது, ஒரே பாட்டில் நடந்துச்சு எனக்கு. அது வந்து 2 எக்ஸ்ட்ரீமில் இருந்தது. இப்போது ஜிப்ரான் சார் ரொம்ப பொறுமையாக நெக்ஸ்ட்டு என்ன, இதுக்குள்ளே வந்துட்டீங்க, இப்போ நீங்கள் மியூசிக் டைரக்டர் ஆகும்போது என்னென்ன அப்படிங்கிறது. அனிருத் சார் வந்து வைபாக நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் உங்களை இதுக்கு இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் உங்களை நீங்கள் எவ்வளோ காப்பாற்றிக்கணும், நீங்கள் உங்களோட இதுன்னு நீங்கள் ஸ்டாண்ட் அலோன் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் அவர்கிட்ட வந்து ஃபீட் கேட்டுக்கிட்டேன். ஜிவி சார்கிட்ட வந்து எதையுமே நம்ம வந்து ஒரு சிம்பிள் ஒரு டெபியூட் டைரக்டர் தானே அப்படின்னு இல்லாமல், இண்டஸ்ட்ரியில் இத்தனை வருஷமாக இருக்காங்க. ஒரு படம், அந்த ஹோல் டீமுமே மணிகண்டன் சாரை தவிர்த்து மற்ற எல்லாருமே டெபு. அந்த டீமில் நம்ம பாடணுமா, அந்த பாட்டு ஒன்று நீங்கள் வேறு யாராவது பாடிக்கிங்க அப்படின்னு கூட அதை சொல்லலை. அதை அலட்சியப்படுத்தாமல் அதை அவங்க பண்ணுறாங்களா, அது வந்து நான் எடுத்துக்கணும். நான் இனி நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு போகும்போது அதை நான் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது. ஷான் சார் வந்து இப்போது சக ஃபீல்டில் இருக்கிற யார் எது சொன்னாலும் நமக்கு ஒரு ஈகோ ஹர்ட் ஆகும்ல, அது அவருக்கு துளியும் கூட அது ஹர்ட் ஆகலை. அவர் எனக்கும் ராஜா சாரை பிடிக்கும், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விதம், நம்ம இன்னொரு லெஜெண்டை எப்படி பார்க்கணும், வை ஹீ இஸ் அ லெஜெண்ட், இந்த சமுதாயம் அவரை ஏன் இன்னும் பாராட்டணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு உணர்த்தினது. அண்ட் டு த ரியல் கோர் ஆர்டிஸ்ட் லைஃப்பை தாண்டி நீங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்பில் எவ்வளோ ஹம்பிளாகவும் எவ்வளோ கான்ஷியஸாகவும் நீங்கள் இருக்கணும். ஓகே. உங்களுக்கு ஒரு ஃபேம் கிடைக்கும் போது நான் அதெல்லாம் அவங்கக்கிட்ட பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ பண்ணிவிட்டு இவங்க எப்படி இருக்காங்க, நம்ம ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்குல்ல, எனக்கு ஆப்வியஸ்லி அவங்கக்கிட்ட இருந்து தான் வருது. இப்போ இருக்கிற வைசாக் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், அது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்ச வைசாகாக இருக்கார். எங்களுக்கு தெரியாமல் அவரோட கெரியர் எப்படி ஆரம்பிச்சது, அண்ட் இடையில் அவர் இங்கே வரதுக்குள்ளே அவர் சந்தித்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்னென்ன இருக்குது? அது நம்ம ஒரு இக்கரையிலேருந்து அக்கறை போகிற பேட்டர்ன் தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு தெளிவாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. இடையில அதுக்கு அந்த கால சூழ்நிலை, அந்த வானிலை இருக்குது, தண்ணியோட இது இருக்குது, அதை அந்த போட்டை கொண்டு போகிற அளவுக்கான உங்களுக்கான எனர்ஜி, இது எல்லாமே கலந்துருக்குல்ல. ஸோ அதில் அந்த பேஷன்ஸை ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொன்று வந்து சோதிக்கும். இது பண்ணி பார்க்கும், ஓகே ஃபினான்ஷியலாக அடி விழுவும், ஓகே மென்டலி நீங்கள் இதாவீங்க. பட் அந்த டைமெல்லாம் ஒவ்வொருத்தங்க அந்த ஷோல்டரை பிடிச்சி கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்தது இருக்குல்ல, எனக்கு சைக்கலாஜிக்கலாக நடக்கிற விஷயங்கள், நான் இதை எப்படி கோ த்ரூ பண்ணுறேன், இதை எல்லாத்தையும் கடந்து அதை சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்ததுக்கு இதில் நிறைய பேர்த்தோட பங்கு இருக்குது. இன்றைக்கி நான் இங்கே இருக்கேங்கிறது வந்து நிறைய பேர்த்தோட சப்போர்ட்னால தான். அப்பப்போ எப்போது வேணும்னா காசு வேணும்னு சொல்லி யாருக்காவது ஃபோன் பண்ணும்போது, நான் கால் பண்ணும்போது கொடுத்தவங்க, கடன் கொடுத்தவங்க, இப்போவும் அந்த கடனை திருப்பி கேட்காம இருக்கவங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாரோடதும் இருக்குது. கடைசியாக இப்போ என் கூட இருக்க என்னோடய பாய்ஸ், அது இந்த படத்தோட ப்ரெஷரை எங்கேயுமே ஹேண்டில் பண்ண விடாமல், ஐ மீன் அதை என்கிட்ட கொண்டு வர விடாமல், எனக்கு அடுத்த செகண்ட் ஐயோ டென்ஷனாக இருக்குது, டீ வேணும்டா அப்படின்னா சரண் போய் அவனுக்கு போய் அது கொண்டு வரதாக இருக்கட்டும். எவ்ரி எஃபர்ட் இஸ் வேல்யூபிளில். ஸோ அதை எல்லாருமே தான். ஸோ அவங்க எங்கேயுமே என்னை வந்து உடைய விடல. ஓகே இது கஷ்டம் தான், இது பார்ட், இதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும், இதை வந்து நீ அவ்வளோ ஈஸியாக உனக்கு அந்த ஃப்ரூட் கிடச்சிடாது, அதை நீ சுவைக்கும்போது அது அவ்வளோ இருக்கும், ஆனால் உடையில. ஓகே இதுக்கு அழுகணுன்னா நான் மொத்தமாக கூப்பிட்டு வச்சு தான் நான் அதை பிரேக் ஆகணும். பட் அந்த இது வந்து இன்னி கேரி அவுட் ஆகி அது ஒரு இனியும் ரெஸ்பான்சிபிள் எடுத்து நான் இதில் வேலை செய்யணும். பிகாஸ் மக்கள் அந்த இடத்த எனக்கு கொடுத்துருக்காங்க, என்னை ஏற்றுக்கிட்டாங்க. அப்படிங்கிறதுல ஐ வாஸ் டூ கான்ஷியஸ். அண்ட் இப்போ இருக்கிற வைஷாக் அந்த வைஷாக்கிட்ட சொன்னாலும் அதுதான்,
ஓகே ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்சு இந்த சக்ஸஸ் தான் நீங்க அவங்க எல்லாருக்கும் குடுக்குற ஒரு வெகுமதியா இருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும். எல்லாருக்கிட்டையும் என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது. பரவாயில்லடா எப்படியோ நீ பட்ட கஷ்டம், நாங்கள் பட்ட கஷ்டம், நம்ம பட்ட கஷ்டம் ஒருபோதும் வீண் போல அப்படிங்கிறது. நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டா தான் கரெக்ட்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க லிரிக்ஸ் ரைட்டர், மியூசிக் கம்போசர் அண்ட் சிங்கர் ஆல்சோ. ஸோ இது தனித்தனிக்குமான ஒரு ப்ராசஸ் இருக்கு. 3த்துக்குமே தனியா ஒவ்வொரு ஆட்கள் இருக்காங்க. பட் இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணும்போது அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? அது நான் அன்னைக்கு ஒரு இதில் சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த குரங்கு படல் அடிச்சுட்டு நம்ம கால் போடுவோம்ல, அது எப்போ நடக்கும்னு நம்மளால் சொல்லவே முடியாது. நம்ம அந்த மெய்யழகனில் கார்த்திக் சார் சொல்லும்போது ஒன்று இருக்கும்ல, சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டா தான் அதுதான் ஓவர் த ஃபீல். நீங்கள் ஓவரால் ஃபீல்லையே நீங்கள் அந்த குரங்கு படல்லேருந்து எப்போ நீங்கள் அந்த தாண்டுகால் போடுறீங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ அது வந்து ஆஸ் அ ஃபீல் நான் அதை எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது. நீங்கள் மியூசிக் பண்ணி ஒன்று பண்ணும்போது உங்களுக்கு அது கிடைக்கும். அப்படி ஓவர் த பீரியட் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி 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 எங்கெங்கே என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஓகே இது எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, இது எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வியூ பாயிண்ட்டை பார்த்து பார்த்து நம்ம ஒன்று பண்ணுறது இருக்குல்ல, அது பை எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு டைம் எடுக்குது. அந்த டைமில் தான் அது எங்கேயுமே அது எக்ஸைட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் மியூசிக் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது டயர்ட்லெஸ்ஸாக நம்ம மியூசிக் பண்ணலாம். தேங்க் யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. திரும்ப ஒன்ஸ் குடும்பஸ்தன் வெற்றிக்கு பெரிய ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. திரும்ப அடுத்த படம் சீக்கிரம் பண்ணுங்க. திரும்ப இதே கண்டிப்பாக மாதிரி ஒரு இன்டர்வியூ நாம வச்சிடலாம். கண்டிப்பாக. மிக முக்கியமாக மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொரு யூடியூப் சேனல்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா லைக் ஃப்ரம் த இண்டி எனக்கு என்ன சப்போர்ட் கிடச்சதோ அது அப்படியே துணிவுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அதுவே அப்படியே தான் இங்கேயும் ஏன்னா என்னை வெல்கம் பண்ணுறதுலேருந்து எனக்காக ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுற வரைக்கும் இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுற டீமு எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். லைக் இதாக ஓகே பார்த்துக்கலாம் ஒரு குரூப்பாக வந்து ஒன்று பிளான் பண்ணலாம். அப்படி இல்லாமல் தனியாக எனக்குன்னு அதை ஒதுக்கி அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இதுவே நீங்கள் இன்னொரு ஆர்டிஸ்ட்டும் இதுக்கப்புறம் யார் வந்தாலும் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா. அதே மாதிரி அடுத்த படம் சீக்கிரமா பண்ணுங்க. திரும்ப இன்டர்வியூ நாம வச்சிருவாங்க. கண்டிப்பாக. தேங்க் யூ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.